ஹலோ அண்ட் வெல்கம். இந்த வீடியோவில் எகைன் நம்ம ஹேவ் ஹேஸ் ஹேடுடைய யூசேஜ் பார்க்குறோம். போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இந்த ஹேவுங்கிற வேர்பு மெயின் வேர்பாக வந்த சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த ஹேவ் ஆக்சிலரி வேர்பாக வர்றது அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேவ் ஹேஸ் ஹேட் மூணு டிஃப்ரெண்ட் வேர்ப்ஸ் கிடையாது, வேறு வேறு வேர்பு கிடையாது. ஹேவுடைய வடிவம் தான் ஹேஸ் ஹேட் எல்லாம். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். நான் என்னுடைய வீட்டு பாடங்களை முடித்து விட்டேன். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னாலே இது ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட், ஒரு ரீசன்ட் பாஸ்டில் நடந்தது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்னா சமீபத்தில் நடந்து முடிந்த ஒரு இது, முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இதில் இந்த ஃபினிஷ்ங்கிற வேர்டு தான் மெயின் வேர்ப். அதற்கு துணையாக வர்றது தான் இந்த ஹேவ். ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். இதுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். இந்த ஐ சப்ஜெக்டாக வரும்போது ஹேவ் வரும். அதே மாதிரி வி ஹாவ் ரீச் த ஸ்டேஷன், நாங்கள் ஸ்டேஷனை சென்று அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். வி ஹாவ் ரீச் தான் இதில் மெயின் வேர்பு. ஹேவ் ஆக்சிலரி வேர்பு. வி சப்ஜெக்டாக இருக்கும்போது ஹேவ் ரீச்ட் அப்படின்னு இருக்கும். அடுத்த சென்டென்ஸ், த டாக் ஹேஸ் டைடு. இதில் மெயின் வேர்பு டைடு. இந்த டாக் இறந்து விட்டது, செத்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹேஸ் டைட். இதில் ஏன் ஹேவ் போடாமல் ஹேஸ் போட்டிருக்கோன்னா, த டாகுங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர். போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனுக்கு ஹேவ் போடுறோம், தேர்ட் பர்சனில் ப்ளூரலுக்கு ஹேவ் போடுறோம், தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் ஹேஸ் போடுறோம். அதுதான் த டாக் ஹேஸ் டைட். யூ ஹேவ் டன் வெரி வெல். இது டன், இதில் மெயின் வேர்ப். டூ, டிட், டன். டன் தான் மெயின் வேர்ப். ஹேவ் ஆக்சிலரி வேர்ப். ஹேவ் ஹேஸ் வந்தாச்சுன்னா அடுத்தது வர்ற மெயின் வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் வரும். டூவுடைய பாஸ்ட் டிட்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன், அதுதான் வரும். அடுத்து சென்டென்ஸ் பாருங்கள். கேட் ஹேஸ் சங் பியூட்டிஃபுல்லி. அழகாக பாடிவிட்டாள் அப்படின்னு அர்த்தம். பாடியிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். கேட் ஹேஸ் சங். இது சங் தான் இதில் மெயின் வேர்ப். சிங்குடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிங், சாங், சங். அதனுடைய ஆக்சிலரி வேர்பு தான் அந்த ஹேஸுங்கிறது ஆக்சிலரி வேர்ப். இதில் ஏன் ஹேவ் வராமல் ஹேஸ் வருது? கேட் தேர்ட் பர்சன் சிங்குலர். ஹீ, ஷீ, இட், இதுக்கு எல்லாமே நம்ம ஹேவ் வராது, ஹேஸ் வரும். அடுத்து ஹேட் உடைய யூசேஜ். அது வேறு எதுவும் இல்லை. ஹேவ் ஹேஸ் உடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் இந்த ஹேட். அதுக்கு இதில் என்னென்னா, ஐ ஹாவ் ஃபினிஷ்ட், ஐ ஹேட் ஃபினிஷ்ட், வி ஹேட் ரீச் த ஸ்டேஷன், த டாக் ஹேட் டைட், யூ ஹேட் டன், கேட் ஹேட். இது எதுக்கு இந்த ஹேட் பயன்படுத்துகிறதுனா, இந்த ஹேவ் ஹேஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஹேட் ஒரு மெயின் வெர்பு உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்ததுன்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுங்கிறது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி நாம் குறிப்பிடும்போது அதில் முதல்ல நடந்த இதை பாஸ்ட் பெர்ஃபெக்டாகவும் ரெண்டாவது நடந்த நிகழ்வை சிம்பிள் பாஸ்டன்ஸாகவும் போடுறோம். ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். The train had left the station before we reached there. என்ன அர்த்தம்? நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் சேரும் முன்பதாகவே ட்ரெயின் ஸ்டேஷனை விட்டு போயிருந்தது. அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நடக்குது. ட்ரெயின் கிளம்புனது ஒரு ஆக்ஷன், நாம்
போய் சேர்ந்தது இன்னொரு ஆக்ஷன், 2 ஆக்ஷன். இதில் 2ல் முதல்ல நடந்த ஆக்ஷன் வந்து ட்ரெயின் கிளம்புனது, அதனால் ஹேட் லெஃப்ட் போட்டிருக்கிறோம். அடுத்தது நடந்த 2வது இதை வந்து ரீச்னு போட்டிருக்கோம், வி ரீச்டு. த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட், வி ரீச்டு. இதுதான் இதில் உள்ள 2 டென்சஸ். இதில் முதல்ல நடந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கு ஹேட் லெஃப்ட், ஹேட் லெஃப்ட், லெஃப்ட் லீவுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டில் போட்டிருக்கிறோம். 2வது நடந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் போட்டிருக்கோம், ரீச்சுடைய பாஸ்ட் டென்ஸ் ரீச்டு. அப்போ இந்த ஹேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த இதுதான் 2 பாஸ்ட் ஆக்ஷனில் முதல்ல நடக்கிற ஆக்ஷனை குறிக்கிறதுக்கு இந்த பாஸ்ட் பர்ஃபெக்டில் நாம் சொல்கிறோம். இதுதான் ஹேடுடைய யூசேஜ். ஹேவ், ஹேஸ், ஹேடுடைய யூசேஜ் வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம், இந்த வீடியோவிலும் பார்த்துருக்குறோம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். See you, bye.